வைகுண்ட ஏகாதசி நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன, அந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 30 நைட்டு கண்ணு முழிப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மிஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத கட்டம் விளையாடுறது. இந்த ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லக்கூடியது தான் அந்த பரமபத கட்டம். நம்ம விளையாட்டு நம்ம பெரியவங்க சொன்னது என்னென்னா, வருடத்திற்கே உண்டான வறுமை நீங்குவதற்கு நீங்கள் அன்னைக்கு நைட்டு விளையாடுங்க. அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லக்கூடிய நீங்கள் அன்னைக்கு விளையாடிட்டீங்கன்னாக்க பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தப்ப நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கேங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா சொல்லுங்கள் சார். இப்போ வைகுண்ட ஏகாதசி வரப்போகுதுங்க சார். வரக்கூடிய 30 டிசம்பர் 30, 2020 வரேங்க சார். ஸோ அந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன, அந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 30 நைட்டு கண்ணு முழிப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மிஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத கட்டம் விளையாடுறது. பரமபத கட்டம் விளையாடுறதுடைய நோக்கம் இப்போ இல்லை, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சூட்சுமமான விஷயங்கள் இருக்குது. இந்த காலத்தில் எல்லாத்தையுமே இந்த கால தலைமுறையினர்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் இசட் எப்பயுமே சயின்ஸோட கனெக்ட் பண்ணி பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ இந்த பரமபத கட்டத்துக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பொதுவாக நம்ம சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்களை குறியீடுகள்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுவோம். அப்படி சினிமா பாஷையிலேயே நம்ம பேசலாம். இங்கே கட் பண்ணிவிட்டு அங்கே ஓப்பன் பண்ணோம்னாக்க, அமெரிக்காவில் உலக வர்த்தக கரன்சின்னு நம்ம சொல்லக்கூடியது டாலர்ஸ் நம்ம சொல்கிறோம். அந்த டாலரோட சிம்பிளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த டாலர் சிம்பிள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அது ஒரு எஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஏணிப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லக்கூடியது தான் அந்த பரமபத கட்டம். நம்ம விளையாட்டு நம்ம பெரியவங்க சொன்னது என்னென்னா, வருடத்திற்கே உண்டான வறுமை நீங்குவதற்கு நீங்கள் அன்னைக்கு நைட்டு விளையாடுங்க. வருடத்துக்கு உண்டான வறுமை நீங்குவதற்கு நீங்கள் அன்றைய நைட்டு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அன்றைய நைட்டு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயக்கட்டை உருட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாயக்கட்டை உருட்டினா வீட்டில் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்க, எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். ஷெட்யூல்டு ஹெச் ட்ரக்குன்னு வச்சுருப்பாங்க ஃபார்மசூட்டிக்கலில். அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பாய்சன் தான் மருந்தாகும். அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு இந்த பாய்சன் தான் மருந்து. ஸோ ஒவ்வொரு பர்டிகுலரான பார்த்தீங்கன்னாக்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நைட்டில் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. தீபாவளி அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. நைட்டில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே தேய்ச்சி குளிக்கணும். குளிக்கும்போது என்னென்னா, வெந்நீரில் குளிக்கக்கூடாது, அன்னைக்கு குளிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் விஷயங்கள் ரொம்ப உக்கிரமான ஒரு பவரை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த குறிப்பிட்ட வேளையில் குறிப்பிட்ட விஷயத்தை செஞ்சுட்டா அந்த 365 நாளைக்கும் அது உங்களுக்கு பலனை கொடுக்குங்கிறதுனால தான் பரமபத கட்டம் அன்றைக்கு நைட்டு நிச்சயமாக விளையாடணும்னு சொல்கிறக்கூடியது. இப்போ நம்ம விளையாடுறதில்ல. ஸோ அதை மிஸ் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் மிஸ் பண்ண தான் நீங்கள் வறுமைகள் ஏற்படக்கூடியது, ருணத்தினால பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது, சில குடும்பங்கள் தன்னுடைய அடையாளத்தை இழப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்க, அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லக்கூடிய நீங்கள் அன்றைக்கி விளையாடிட்டிங்கனாக்க, நான் இந்த வருடம் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் கோயில் போங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஒரு பரமபத கட்டத்தை நீங்கள் போய் வாங்கி வச்சிங்க. அந்த சார்ட்டை வாங்கி வச்சிங்க. சார்ட் எங்கே கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடைகளில் நிச்சயமாக கிடைக்கும். பெருமாள் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் அந்த சார்ட்டு கிடைக்கும். அந்த சார்ட்டை நீங்கள் வாங்கி வச்சிங்க. தாயக்கட்டையும் வாங்கி வச்சிங்க. முதல்லே இதை வாங்கி வச்சிங்க. அன்னைக்கு நைட்டு குடும்பத்தோடு உட்காந்து விளையாடுங்க. விளையாடிட்டிங்கனாக்க, அன்றைக்கு வருடத்துக்கு உண்டான இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கனாக்க, கடவுள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். தாயக்கட்டை உருட்டுறீங்க, மேலே ஏறுறீங்க, ஏணிப்படியில் ஏறுறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தாயக்கட்டை உருட்டுறது மட்டும்தான் உங்கள் வேலை. இயற்கை அது தீர்மானிக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது அன்றைய இரவில் ஒரு 3 விளையாட்டுனாச்சும் விளையாடிடுங்க. இந்த மாதிரி விளையாடும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு அன்றைய வருடத்துக்குண்டான வறுமை கண்டிப்பாக நீங்கும். எதுக்காகத்தான் அது படைக்கப்பட்டிருக்கு. இதை யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்காவிலேருந்து இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் சிம்பிளை யூஸ் பண்ணுறதுனால தான் குபேரனுடைய எண்ணாகவும் வடிவமாகவும் அது இருக்குது. ஏன்னா உலக வர்த்தக கரன்சியில் நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணாலும் என்னுடைய டாலரை தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் பண்ணி அதற்குண்டான ஆதிக்கம் பவரை கொடுத்து, அந்த மாதிரி டாலரில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணுங்கிற அந்த ஆதிக்கம் அதிகாரம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிம்பிள் மூலமாக தான் கிடைக்கிது. அந்த சிம்பிளும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள். எப்படி ஹிட்லருக்கு ஸ்வஸ்திக் சிம்பிளை யூஸ் பண்ணாரோ,
அதே மாதிரி இந்த சிம்பலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது. வெற்றினா எதில் கொடுக்கக்கூடியதுன்னா செல்வமாக முக்கியமாக வந்து எது கிடைக்காதோ அதை நோக்கி செலுத்தக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குபேரனுடைய சிம்பல், குபேரன் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாக்க நீங்கள் எல்லா நாளும் எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு மட்டும் விளையாண்டிங்கனாலே போதும். இதை வந்து இந்த சார்ட் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. சார்ட்டை சுருட்டி நிச்சயமாக பக்தி உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுக்க, பத்திரமா வச்சுருங்க. ஒரு கவர் போட்டு சுற்றி நிச்சயமாக வச்சுருங்க. அடுத்த இடத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துக்கு உண்டான வறுமை நீங்கும். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே யோகசாலிகள். அதை நடத்திக்கிட்டால் இன்னும் யோகசாலிகள்ங்கிறத நம்ம நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லுவோம். வைகுண்ட ஏகாதசி சிறப்புகளை இந்த வருடம் வந்து மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு செல்வ நிலையையும் கொடுக்கக்கூடியதுங்கிறது நிச்சயமாக நம்ம வந்து இந்த சின்ன ஒரு பரிகாரத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நிச்சயமாக அதை செய்யுங்க. சிறப்பாக வாழறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அப்போ வைகுண்ட ஏகாதசியில் வந்து என்ன பண்ணுங்கிறது விலாவரியாக பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம். பயனுள்ள கருத்துன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இது வரைக்கும் யாரும் சொல்லாத கருத்து. எல்லாருக்கும் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். நீங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு வாரம் சந்திக்கலாங்க சார். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.